நேத்து மதியம் வச்ச சாதம் மிச்சமாயிடுச்சு. அதனால நைட்டுக்கு வந்து கிளறுன சாதம் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். தண்ணி ஊத்தி வச்சாலும் காலையில வந்து யாரும் சாப்பிட மாட்டோம். இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு காலையில ரொம்ப காத்தடிச்சுட்டே இருக்கு. அதனால பழைய சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சாலும் காலையில வந்து சாப்பிடுறது ரொம்ப ரேர் தான். சரி நம்ம கிளறுன சாதம் வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சாப்பாடு வந்து காலியாயிடும்னு சொல்லிட்டு அதையே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சாதம் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தாலே வந்து போதும். கடாய் வந்து சூடு பண்ணிட்டு, அதுல 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் வந்து விட்டுக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பொடியா நறுக்குன வெங்காயம், கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துட்டு, அதோட ராஸ்மல்லாம் வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிச்ச சாதத்த வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதத்து கூடவே கொஞ்சமா மல்லி இலை ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா கிளறணும் அப்படின்னா, கிளறுன சாதம் சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து ஆம்லெட் மட்டும் இருந்தாலே வந்து போதும். வேற எதுவுமே தேவையில்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு ஈவினிங் விளாக்ல பார்க்கலாம். பாய்.